பார்க்க போகிறோம். நம்ம ஃபோனில் சேஃப் மோட் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பவர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பவர் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஃபோனில் பவர் ஆஃப் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். என் ஃபோனில் வந்து ரீஸ்டார்ட்டு, அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே ரீபூட் டு சேஃப் மோட் கேட்குது பாருங்க, ஓகே கொடுக்குறேன். இப்போ அது ரீபூட் ஆகுது. வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரீபூட் ஆகிட்டு இருக்குது. டெக்னோ ஃபோனில் இந்த டெக்னிக் இருக்குது, ரீஸ்டார்ட்டு. மற்ற ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் தான் இருக்கும். நான் செக் பண்ணதில் மற்ற ஃபோனில் வந்து பவர் ஆஃப் வந்துச்சு. இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்லாம் வந்து ப்ரீஸாக இருக்கும். நார்மலாக இப்போ செல்லு வாங்கும்போது இருக்கிற ஆப் மட்டும் தான் இருக்கும். ஒரு நிமிஷங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ண ஆப்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிரே கலரில் மாறிடுச்சு பாருங்கள். இந்த ஆப்பில் இன்ஸ்டால் பண்ண ஆப்பு பாதியை காணாம பாருங்க, இல்லவே இல்லை. இருக்கிற ஆப் செல்லு வாங்கும்போது இருக்கிற ஆப் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சேஃப் மோட் எனேபிள் ஆகிடுச்சு. இந்த இதில் இருக்கும்போது உங்களுக்கு பேட்ரி ப்ராப்ளம் எதாவது இருந்தால் கூட கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா. இப்போ எப்படி நார்மல் மோடுக்கு போகிறதுனா, மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணி ரீஸ்டார்ட் மட்டும் கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு கொண்டு போகிறோன்னா பாஸ்வேர்டு போடணும், அதுக்காக தான். இப்போ வந்து நார்மல் மோடுக்கு போயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.